அரசாங்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே தான் குறை சொல்லுது. என்ன அப்படின்னா அதுல வந்து அந்த இடம் எல்லாமே சூஸ் பண்ணது அவங்க கேட்டது இதை விட குறுகலான இடம். சோ அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்திருந்தா இதை விட உயிரிழப்பு பயங்கரமா ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் நாங்க வந்து அவங்களோட நல்லதுக்காக தான் நாங்க அங்க போகணும்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாத ஒரு தலைவர். இது வந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு 100% தெரியும். இவ்வளவு கூட்டம் காலையில இருந்தே மக்கள் வெயிட்டிங். அரசாங்க சார்புல ஸ்பாட்டுக்கே ஆட்கள் எப்படி வந்தது? 5 நிமிஷம் இன்சிடென்ட் வந்து 5 நிமிஷமே நிறைய ஆட்கள் நம்மளோட ஏன்னா அதாவது நடந்ததும் 41 கொலைன்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த கூட்டத்துல 1000 பேர் கத்திய கொண்டு ஊடுருவி தானே அவனை கூலிப்படம் தான். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தாவைக்கா இந்த மாநாட்டுல இப்போ உள்ள கரண்ட் நிலவரப்படி 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பூதாகரமா போய்கிட்டு இருக்கு. இதுல தமிழக வெற்றி கழகம் சார்பா திராவிட முன்னேற்ற கழகம் மேல பழி சுமத்துறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகம் மேல பழி சுமத்துறாங்க. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு, அப் டு டேட் என்ன அப்படிங்கிறது உங்க சார்பா நான் கேட்கிறேன். ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவங்க உங்கள்கிட்ட பகிர்ந்த தகவல்களை தயவு செஞ்சு சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். நம்ம தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா ஒரு ரேலி நடந்தது. அதுல பாத்தீங்க அப்படின்னா அன்னையோட தகவல் படி 39 பேரு, அடுத்த நாள் வந்து 40 ஆச்சு. இப்போ உள்ள தகவல் படி 41 பேர் இறந்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கே தான் குறை சொல்லுது. என்ன அப்படின்னா அதுல வந்து அந்த இடம் எல்லாமே சூஸ் பண்ணது அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வேற இடத்த கேட்டோம், அவங்க இந்த இடத்த கொடுத்தாங்கன்னு. நம்ம காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க கேட்டது இதை விட குறுகலான இடம். சோ அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்திருந்தா இதை விட உயிரிழப்பு பயங்கரமா ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் நாங்க வந்து அவங்களோட நல்லதுக்காக தான் நாங்க இதை சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு காவல்துறை சார்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இடையில அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனதா ஒரு தகவல் வருது. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட அரசாங்க தரப்புல இருந்து அங்க வந்து அவசர சிகிச்சை தேவைப்பட்டது, ஒரு 2-3 பேர் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு தகவல் வந்தது. அவர் விஜய் சொன்ன பிறகுதான், அங்க கூட்டத்தில இருந்து தகவல் கிடைச்ச பிறகுதான் காவல்துறையினர் வந்து அந்த ஆம்புலன்ஸை வந்து அனுப்பி வச்சோம் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. அது வரைக்கும் நாங்க அனுப்பல, அந்த கூட்டத்துல டக்குன்னு ஒரு 2-3 பேர் மயக்கமான பிறகுதான் நாங்க அனுப்பி வச்சோம்னு சொல்றாங்க. அவங்களோட நல்லதுக்காக தான் பண்ணோங்க. அதுக்கப்புறம் முதல்ல என்ன சொன்னாங்க, காவல்துறை கொடுத்த பேட்டி அளவுல ஒரு 2000 நாங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் காவல்துறையினர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள தகவல் படி ஒரு 500 பேர்னு வந்தது. இப்ப ரீசெண்டா உள்ள தகவல் படி ஒரு 150 பேர் காவல்துறையினர் தான் அங்க போயிருக்காங்க பாதுகாப்பு பணிக்கு. இல்ல, அவரு ஏடிஜிபி டேவிட்சனே இன்னைக்கு காலையில கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஒரு 127 to 150 போலீஸ் தான் அங்க வந்து அகாமடேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் கொடுத்த தகவலின்படி ஒரு 2000 நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இதுக்கு மேல அவங்க கேட்டாங்க, நாங்க எதனால பண்ணலன்னா ஒரு அதுக்கு மேல கொடுத்தா காவல்துறைக்கே நிக்க இடம் இல்ல, சோ பொதுமக்கள் வந்து சஃபர் ஆவாங்க, அதனாலதான் நாங்க வந்து 2000 நிறுத்திக்கிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உள்ள தகவல் படி 500 தான் வந்தது. இப்ப ரீசெண்டா 120 to 150 வந்திருக்கு. இன்னும் அடுத்த தகவலின் படிதான் காவல்துறையினர் எத்தனை பேர் போனாங்கன்னா அது நாளைக்கு தெரிய வரும். சோ அந்த கதையை விடுவோம். இவங்க கதை என்ன கதை அப்படின்னா விஜய்க்கு வந்து குறிச்ச டைமே காலையில 8:30, ஆனா அவரு வந்து அங்க சென்னையில இருந்து கிளம்புன டைமே காலையில 8:30 தான். இங்க வந்து சேர்ந்தது எல்லாம் மத்தியானத்து மேல ஆயிட்டு. அது மட்டும் இல்ல, மத்தியானம் 12:30 கூட்டம் தொடங்கும்னு அறிவிப்பு வந்திருக்கு. சோ ஆனா இவங்க கூட்டம் தொடங்குனது வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் தொடங்கியிருக்காங்க. அதாவது விஜய் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ். ஆனா அனுமதி கடிதம் வந்து மதியம் 12 மணில இருந்து இரவு 10 மணி வரை தானே அனுமதி கடிதம் வாங்கியிருக்காங்க. அனுமதி கடிதம் இருக்கு சார். நான் என்ன சொல்ல வரேன், அவங்க வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ற நேரம், அதாவது விஜய் வந்து சொற்பொழிவு ஆற்ற நேரத்தை சொல்லியிருக்காங்க. எப்ப தொடங்கும் இது, மக்கள் அதை தானே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா முடிகிற வர அதையே எதிர்பார்ப்பாங்க. விஜய பார்த்துட்டு போயிடலாம் தானே வந்திருக்காங்க. இப்போ முக்காவாசி பாருங்க, அந்த கூட்டம் வந்து நின்னு விஜயோட சொற்பொழிவை கேட்கிற கூட்டம் மாதிரிலாம் இல்ல. அவரு வந்து ஒரு படத்துல உள்ளவர், ஒரு கதாநாயகன், அவரை வந்து பாத்துறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல நிறைய கும்பல் வந்திருக்கு. சோ இதுல விஜய பார்த்தா போதும் நாங்க போயிருவோங்கிற ஒரு கும்பலும் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேடிஸ் சின்ன பிள்ளைங்க எல்லாம் அதுக்குதான் வந்திருக்கு. ஏன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து உங்க பரப்புரையெல்லாம் கேட்டுட்டா போவாங்க. அப்படிலாம் அவங்க நினைக்கல. விஜய பார்த்துட்டு அதாவது அந்த பக்கமா உள்ள ஆட்கள் கூட சாயந்தரம் வேலை முடிந்து போற ஆட்கள் கூட என்ன நினைச்சாங்கன்னா, சரி விஜய் கட்சி கூட்டம் நடக்குது, அப்படியே அவரை எட்டி பார்த்துட்டு போயிருவோம் அப்படின்னு நிறைய வந்து பெண்களும் நேத்து பேட்டி கொடுத்தாங்க நிறைய இது ஊடகங்கள்ல. சோ நாங்க வந்து ப்ரீ பிளான்டா வரல, ஆனா இந்த டைமிங் வார முடிஞ்சு அப்படியே இவரை பார்த்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்தோங்கிறாங்க கூட்டத்துக்குள்ள. சோ இந்த மாதிரி நிறைய பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, விஜய பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துல. அது மட்டும் இல்ல, இவர் என்ன பண்ணிருக்காரு, ஸ்டார்டிங்லயே அவரோட முகத்தை வெளியே காட்டல. அதாவது கூட்டம் வந்து ரொம்ப சேர்ந்து அந்த நெருக்கடியில தான் அவர் வந்து அந்த கேரவனை விட்டு வெளியே வந்திருக்காரு, அவரோட ஃபேஸ காட்டியிருக்காரு. இது வந்து அவர் வரும்போதே கொஞ்சம் காட்டியிருந்தா கூட கொஞ்சம் கூட்டங்கள் பார்த்து அங்கங்க அப்படி கலைஞ்சு போயிருக்கும். அதுதான் இப்போ இல்ல, இது அவர் வரும்போதே ஒரு 7000 தொண்டர்களை கூட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த இடம் வந்து 10,000 பேர் அனுமதிக்கு கேட்டிருந்த இடம். இதுல வந்து ஆல்ரெடி 27,000 பேர் வந்து ஆல்ரெடி ஆக்குபை பண்ணிட்டாங்க. இவர் வரும்போது இன்னும் ஒரு 7,000 பேரை கூட்டிட்டு வந்தாரு, அதனாலதான் இந்த ஒரு கலவரம் நடந்ததுக்குள்ள காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அரசு தரப்புல. இப்போ டிவிக்கே பிளேம் பண்றாங்க. அவங்கதான் சரியான, ஆக்சுவலா விஜய் ஃபர்ஸ்ட் அந்த டைமிங்க தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க கவர்மெண்ட் இதுல இருந்து. ஏன்னா காலையிலேயே நீங்க வரல மேடம். இந்த விஷயத்துல வந்து நீங்க எப்படி அவரு விஜய் தரப்புல வந்து டைமிங் எப்படி மெயின்டைன் பண்ண சொல்ல முடியும்? ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து நினைப்பாரு, இந்த இடத்துல இருந்து இப்ப உதாரணத்துக்கு சென்னை அடையாறுல இருந்து சென்னை தேனாம்பேட்டு வர்றதுக்கோ இல்லைன்னா மவுண்ட் ரோடு வர்றதுக்கோ வந்து ஒரு 1/2 hour வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இது ஒரு தலைவர்கள் வந்து முன்னெடுக்கிறாங்க, ஒரு போராட்டமாவோ ஆர்ப்பாட்டமாவோ எடுக்காங்க அப்படின்னா குறைந்தது 2 to 3 மணி நேரம் ஆகும். அந்த இடத்தை பொறுத்தளவு நான் சொல்றேன். இப்ப அதே மாதிரி அவரோட இடம் வந்து அங்க இருந்து இங்க வராரு அப்படிங்கும் போது முன்னாடி ஒரு பலாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, பின்னாடி பலாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. இதை கடந்து அவரோட வாகனம் போக முடியாதுல்ல. அதுக்கு ஒரு ஒரு நேரம் எடுக்க தானே செய்யும். அவரோட ஃபேன் பேஸ் அவருக்கு தெரியும், இத்தனை மக்கள் வந்திருப்பாங்க, டைமுக்கு நம்ம ரீச் ஆகணும். அப்ப எத்தனை நேரத்துக்கு எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்புனா அங்க போகணும்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தெரியாத ஒரு தலைவனுக்கு. அது உண்மைதான். இது வந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு 100% தெரிஞ்சு. இவ்வளவு கூட்டம் காலையில இருந்தே மக்கள் வெயிட்டிங். அப்ப இத்தனை பேர் கூடி இருக்காங்க, கரெக்டா தளபதி வரணும்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க மாட்டாங்களா என்ன? என்னங்க சொல்றீங்க? கூட்டம் நடத்துறவரு 8:30க்கு காலையில கூட்டம்னா நைட் 8:30க்கு கூட்டத்தை நடத்திருக்காரு. ஆனா நம்ம அரசாங்க சார்புல ஸ்பாட்டுக்கே ஆட்கள் எப்படி வந்தது? 5 நிமிஷம் இன்சிடென்ட் 5 நிமிஷமே நிறைய ஆட்கள் நம்மளோட ஏன்னா அதாவது அந்த இடத்தின் நாயகன் வர்றதுக்கே அவ்வளவு லேட் ஆயிடுச்சு. ஆனா எதிர்கட்சி நாயகர்கள்லாம் ஆளுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அவசர சிகிச்சையில மக்களுக்கு நாங்க இருக்கோம் இருக்காங்க. சோ இது எப்படி? சோ அதனால 2 பேர் பக்கம் உள்ள தப்புகளை நம்ம சுட்டி காட்டணும். அதுதான் ஒரு கரெக்டான ஒரு நீதியான ஒரு வேலை. புரியுதா? இப்ப விஜய் பக்கம் ஓகே, இந்த மாதிரி லேட்டா வந்துட்டாரு வச்சுட்டாரு, அது மட்டும் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க லேட்டா வாங்க, அது உங்க பாடு, உங்க தொண்டர்கள் பாடு, பிரச்சனையே இல்ல. ஏன்னா பொதுமக்கள் வந்து போறாங்க, எல்லாம் தெரிஞ்சுதானே போறாங்க. மக்களையும் நம்ம சொல்லணும். கர்ப்பிணி பெண்கள் போயிருக்காங்க, சின்ன பிள்ளைங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கர்ப்பிணி பெண்கள் ஒரு கோயில்ல ஒரு கொடைனாலே போக மாட்டாங்க. ஏன்னா கூட்ட நெரிசல், கூட்டத்துல அங்கங்க இதாயிரும் வச்சிருன்னு ஒரு கோயில் குளத்துக்கே போக யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கர்ப்பிணி பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் இந்த கூட்டத்துக்கு எதுக்கு போகணும்? அதுவும் விஜய் வந்து அறிவிப்பு போட்டிருக்காரு, இந்த மாதிரி இடத்துக்கு பெண்கள் குழந்தைகள் எல்லாம் வர்றதை தவிர்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மேல இதுல தப்பு கிடையாது. சோ அதையும் மீறி நான் பார்க்கதான் செய்வேன், தலைகீழா தான் குதிப்பேன்னா என்ன அர்த்தம்? அதாவது முன்னாடி அவங்க சார்புல வந்து அறிக்கை விடுத்திருக்காங்க, ஊனமுற்றவர்கள் வராதீங்க, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் வரக்கூடாது வராதீங்கன்னு சொல்றாங்க. திரையில உள்ள கலைஞர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது ஃபேம், அவங்கள வந்து கை தட்டுறது, ஆர்ப்பரிக்கிறது, விசில் அடிக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் அப் மாதிரி, என்கரேஜ்மெண்ட். சோ அதெல்லாம் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதனால இவங்க வந்து அளவுக்கு மீறி இந்த மாதிரி கோஷம் போடுறது, டிவிக்கேன்னு கோஷம் போடுறது, அந்த மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க பண்ணுங்கயா, நீங்க உங்க ராஜ்யம் நீங்க பண்ணுங்க, ஆனா அது வந்து மக்களை பாதிக்க கூடாது. இப்ப அந்த 40 பேர் இறந்துட்டாங்களா, 41 பேரு, அவங்க குடும்பத்துக்கு என்ன டிவிக்கேன்னு கத்துனவங்க போய் சொல்லுவாங்களா, ஆறுதல் தெரிவிப்பாங்களா? இப்போ உள்ள குற்றச்சாட்டு இப்ப வரைக்கும் என்ன அடிபடுது? விஜயோ அவங்க கட்சி சார்பில் யாருமே போய் பாக்கலன்னு தானே சொல்றாங்க பொதுமக்கள். அதாவது அது வேற கதை, அதை விடுங்களா. ஆனா டிவிகே சார்பில் அவர் இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்திருக்காரு, என்ன வந்து பாக்குறதுக்கு அவருக்கு சொல்லியிருக்காரு. அவர் நேத்தே சொல்லியிருக்காரு, இன்னைக்கும் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் போறது சரியில்லை. அது சும்மாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அவரோட உயிருக்கு பயங்கர ஆபத்து.
ஏன்னா இப்ப வீட்டு முன்னாடி எல்லாம் போய் கத்திருக்காங்க வச்சிருக்காங்க. நேத்து செருப்பு கல்லெறி எல்லாம் வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், டிவிக்கே வந்து தீவிரமான ஒரு பக்தர்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிட முடியும். ஏன்னா கடவுளாதான் விஜய பாக்குறாங்க. ஆனா அதுல எப்படி செருப்படி கல்லெறி எல்லாம் வந்தது? அப்ப அதுல வந்து ஏதோ ஒரு கும்பல் வந்து ஊடுருவி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர் வந்து பொதுப்படையா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா 1000 பேரு கத்தியோட உள்ள போயிருக்காங்களாம். ஒரு 1000 மெம்பர்ஸ் அந்த கூட்டத்துல கத்தியோட போய் தாக்கியிருக்காங்களாம். இந்த கீக்குறது, இந்த சட்டையில கீக்குறது. அப்போ வந்து இப்ப ஒரு கூட்டமா இருக்கு, சட்டையில பிளேட வச்சோ கத்திய வச்சோ கீக்கும் போது நம்ம என்ன ஏதுன்ட்டு போடுவோம் வைப்போம். அப்ப அந்த கூட்டத்துல ஹரிபிரியா இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஃபர்ஸ்ட் எப்படி இது வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 9 வயசு பிள்ளைய காணலையாம். சோ அந்த பிள்ளைய காணலன்னு சொல்லும் போது அந்த பெண், அந்த பிள்ளையோட தாயார் வந்து சொல்லும் போது அரசல் பிரசலா ஒரு சலசலப்பு ஏற்பட்டு அந்த கூட்டங்கள் அங்கேயும் இங்கேயும் தேடி அகலைஞ்சிருக்கு. அது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னன்னா, காலையில இருந்து நைட்டு வரை உள்ள கூட்டம். நல்லா நினைச்சு பாருங்க, மக்கள் வந்து 8:30க்கு விஜய் வராருன்னா 8 மணிக்கே வந்த ஆட்கள்லாம் இருக்கு. 7:30 8 மணிக்கே வந்த ஆட்கள், முந்தின நாளே வந்த ஆட்கள் கூட இருக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி மதியம் 3 மணிக்கே வந்திருக்காங்க. அதான் அந்த மாதிரி ஆட்கள் வந்து அந்த வெயில்ல, அதுவும் பக்கத்துல கடைகள் வசதி எல்லாம் அந்த அளவுல, அது இவ்வளவு கூட்டத்துக்கு ப்ரொவைட் பண்ற அளவுக்கு இல்ல. சொல்றாங்கல்ல, பக்கத்துல ஒரு டீ கடை இருந்துதான். அந்த டீ கடையில அவங்க வந்து தண்ணி குடுக்குறாங்க. ஆனாலும் இவ்வளவு பேருக்கு எப்படி பத்தும்? இருக்கிற தண்ணியை தானே அவங்க கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த கடைக்காரரு. போதிய நீர் வசதி இல்ல, அது அவங்க குடுக்கணுமா இல்லையா? இப்ப அவரு நல்ல பாட்டு எல்லாம் பாடினாரு, 10 ரூபா பாட்டிலு அது இதெல்லாம் பாடினாரு. நான் என்ன சொல்லுவேன், 10 ரூபா பாட்டில்னால அவர் கொடுக்காருல்ல. இப்ப இந்த கூட்டத்துல நீங்க கொடுத்துருக்கணுமா இல்லையா? இப்ப வந்து நான் டிவிக்கே எல்லாம் தாக்க விரும்பல, பொதுப்படையா சொல்றேன், ஒரு பொது மக்களா நான் சொல்றேன். அவர் இல்ல மேடம், இதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்றதா இருந்தா, இப்ப டிவிகே தலைவர் விஜய்யோ மத்தவங்களோ, இதுல வந்து இப்ப டிவிகே தலைவர் விஜய்க்கு வந்து எந்த விஷயமே தெரியாது. இவர் இதுக்கு முன்னாடி இதே வேலாயுதபுரத்துக்கோ வேலாயுதம்பாளையத்துக்கோ வந்ததா சரித்திரம் கிடையாது. அவர் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இத அங்க உள்ள லோக்கல் மாவட்ட செயலாளர் தான் நிர்ணயிச்சு கொடுத்துருக்கணும். இந்த பிளான்ல இருந்து எல்லாமே இவங்கதான் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க பேச போறீங்க, இந்த இடத்துல வாகனம் நிக்க போது, எல்லாமே அவங்க தான் பண்ணிருப்பாங்க. இது அவருக்கு விஜய்க்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. உண்மை அதுதான். இதுக்கு முழு பொறுப்பு வந்து அந்த பகுதி மாவட்ட செயலாளர் தான். அப்ப அப்படிங்கும் போது அதாவது அந்த பகுதியில ஒரு குழியும் இருந்துதான். ஆமா, ஏதோ ஒரு குழி, தோண்டப்பட்ட குழி வந்து மூடாமலே இருந்துதான். அந்த கூட்ட நெரிசல்ல பாதி பேர் அந்த குழியிலேயே விழுந்துதான் பாதி பேருக்கு காயமோ இந்த மாதிரி மூச்சு திணறலோ ஏற்பட்டுதுங்காங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொன்ன மாதிரிதான் மாவட்ட செயலாளர் மேலதான் தப்பு. அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து களப்பணின்னு எதுக்கு இருக்கு? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே அவங்க அளந்து எடுத்து, எத்தனை பேர் வராங்க, எங்க நம்ம தண்ணி பாட்டில் வைக்கணும், எங்க அவசரத்துக்கு நம்ம ஆம்புலன்ஸ் எங்க நிறுத்தணும், எல்லாமே அவங்க பாத்துருக்கணுமா இல்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். இப்பமும் நான் அதைத்தான் சொல்றேன். நான் இப்பமும் விஜய் சொல்லல. விஜய் வந்து லேட்டா வந்தது அவரு தப்பு, அதை நம்ம சுட்டி காட்டுறோம். மத்தபடி இவ்வளவு கூட்டம் வருது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி விஜய் வந்து இங்க இருந்து போறாரு, அவருக்கு அந்த கள நிலவரம் எல்லாம் தெரியாது. இதுக்கு முன்னாடி மாநாடு போட்டதெல்லாம் பெரிய பெரிய இடம், ஏக்கர் கணக்குல உள்ள இடங்கள். அதுல வந்து ஒரு பிரச்சனையும் வரல, அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டாரு. சோ இதுல வந்து அதுலயுமே தண்ணீர் வசதி எல்லாம் வச்சிருந்தாங்களே மக்களுக்கு. சோ அதனால அது அவர் நினைச்சிருப்பாரு, எல்லாம் அவங்க பாத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவர் வந்திருக்காரு. ஆனா இது குறுகலான இடம். அது மட்டும் இல்ல, மக்கள் வந்து காலையில இருந்து வெயிட் பண்ணனால ஒரு தண்ணீர் வசதி கூட இல்லாம தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு நிறைய செய்தி வருது. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பாதி கும்பல் உள்ள நுழைஞ்சி கத்திய வச்சு கீறதும் அந்த மாதிரி, அதாவது ஏதோ ஒரு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தகவல் வந்ததா ஒரு செய்தி. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க இருந்து ஒரு ஆளு ஏதோ ஒரு ஊடகக்காரருக்கு வந்து தகவல் சொன்ன மாதிரி ஒரு ரெக்கார்டிங் வருது இப்போ யூடியூப்ல. அதுல என்ன தகவல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டிஎம்கே தான். அவங்க வந்து இந்த மாதிரி என்ன வயிற்றுல கழுத்துலதான் மிதிக்க சொல்லி பிளான் கொடுத்திருக்காங்க. கூட்டத்துல விழுறவங்கள நல்லா கழுத்து பகுதியில நல்லா மிதிச்சு, வயிற்று பகுதியில மிதிச்சு படுகாயம் ஏற்படுத்தி கொலை பண்ற அளவுக்கு சொல்லிருக்காங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம்? அதாவது இப்படி வைரலா ஒரு ஆடியோ வருது. வைரலா சொல்றத வச்சு சொல்ல முடியாதுல மேடம். இப்போ மேடம் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வந்து இவங்க சொல்றது வச்செல்லாம் வந்து ஒரு ஆதாரமா கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டு இருந்தாங்க. எந்த குற்றமா இருந்தாலும் எதா இருக்கட்டும், எல்லாருக்குமே குடும்பங்கிறது ஒண்ணு இருக்கு. 50 பேர் உயிரை காவு வாங்கி நாங்க ஆட்சி நடத்தணுங்கிறது எங்களுக்கு ஒரு தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவரு கொடுத்திருந்த இது வீடியோ. அதுதான் உண்மைங்கிறத வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மக்கள் உயிரை காவு வாங்கணுங்கிறது நினைப்பாங்களா யாரா இருந்தாலும்? இவங்க சொல்ற பொதுப்படையா சொல்ற குற்றங்கள்லாம் வந்து நம்ம கணக்குல எடுக்க முடியாதுல்ல மேடம். அதாவது இந்த மாதிரி யூடியூப்ல வர்றது, இந்த மாதிரி ஏஐ இது அதெல்லாம் நம்ம நம்பல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் தகவல் வருதுன்னு தான் நான் சொல்லுதேன்.
இந்த மாதிரி வருது உண்மை அப்படின்னு நான் சொல்லல. உண்மை. இந்த மாதிரி எல்லாம் தகவல்கள் வருதுன்னு தான் நான் சொல்றேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இல்ல சரியா? இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லயே வந்து பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்களையும் செந்தில் பாலாஜி அவர்களையும் பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே. அவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க, இது மாதிரி அழுகுறாங்க வைக்கிறாங்கிறதா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே. அது தாவேக்கா தரப்புல வந்து அவங்க எல்லாம் பயங்கரமா கிரியேட் பண்றாங்க, இது பண்றாங்க. உண்மையை சொல்ல போனா அந்த சோசியல் மீடியால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். ஒரு முந்தைய காலகட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சியோட சோசியல் மீடியா வந்து பயங்கரமா இருந்தது. இப்போ உள்ள காலகட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சியோட சோசியல் மீடியாக்கு இணையா தாவேக்காவுடைய சோசியல் மீடியாவும் இருக்குது. சோ அப்படிங்கும் போது இவங்க பயங்கரமா கிரியேட் பண்ணி அவங்களோட 2 பேரோட நேமையுமே டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது உண்மை, டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், அவங்க அதாவது ஒரு பொதுப்படையா நம்ம யோசிக்கணும். அதாவது இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் விடுங்க. விஜய்க்கே ஸ்பாட்டுக்கு போக அவ்வளவு டைம் எடுத்தது. ஆனா கரெக்டா அந்த பிரச்சனை நடந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இவங்க யாரு நம்ம செந்தில் பாலாஜி அவர்களும் நம்மளோட அன்பில் மகேஷ் அவர்களும் போயிருக்காங்க. டக்குனு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க பின்னாடி மீடியாவும் போயிருக்கு. அவங்க அழுத காட்சிகள் எல்லாம் வருது. அதை வந்து நம்ம விவாதிக்க விரும்பல. அதாவது அது எப்படி கரெக்டா பஞ்சோல அந்த டைமுக்கு போனாங்க. அது மட்டும் இல்ல, பேனர்லாம் ஏதோ முன்கூட்டியே அடிச்சு வச்ச மாதிரி தகவல் வருது. கண்ணீர் அஞ்சலி போஸ்டரு அந்த டிஎம்கே சார்பா கரெக்டா அந்த நடந்து விடிய காலையிலேயே ஓட்டிட்டாங்களா, நைட் எந்த கடை இருக்கும்னு நிறைய பேருக்கு கேள்வி வருது. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து இது பண்ணி கடையே அந்த நேரம் மூடி இருக்கும் கரெக்டா அந்த இடத்துல ஃபுல்லுமே. இல்ல மேடம் 8:30 மணிக்கு சொல்லல. 10 மணிக்கு நடந்த சம்பவம். இந்த சம்பவம் எதெல்லாம் வெளியில வெளியில தெரியுதே 10-11 மணி ஆயிட்டே. லைவ் நைட்டு போடும்போது 10-11 மணி தான் சார். அதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கு மேடம். அவங்க கட்சி இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இது என்ன பூட்டின கடையை கூட இவங்க ஓபன் பண்ணி அடிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து எழுப்பி அடிடா பேனர் இது வந்து நான் இப்பவும் சொல்றேன், இது என்னோட கருத்து கிடையாது. பொதுமக்கள் இப்படி எல்லாம் சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னு சொல்ல வரேன். இருந்தாலும் நம்ம வந்து உண்மையின் பக்கம் நிக்கணுமா இல்லையா சில விஷயங்கள்ல. இப்போ நீங்க வந்து நான் சொல்றது வந்து இவங்க சொல்ற மாதிரி தாவேக்கா வந்து எந்த குற்றமுமே பண்ணல, திமுக தான் எல்லா குற்றமே பண்ணிச்சு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. உண்மை அதுதான். ஏன்னா நம்ம நிறைய வீடியோக்கள்ல பாக்குறோம், போலீஸ் வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் வாகனம் வரும்போது இவங்க தள்ளிட்டு விஜயை பாக்குறதுக்கு உள்ள போறாங்க. அது உண்மை. 2வது விஷயம், நம்ம இந்த விஷயத்துல வந்து ஒரு பக்கமாவே நம்மளால நிக்கவே முடியல. அதுதான் உண்மை. இது ஒண்ணு. 2வது பக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து தடியடி நடத்துறாங்க. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பையன் பேட்டி கொடுத்திருக்கான் பாருங்க, விஜய் வந்து நிக்கதான் செய்யறாங்க, பேசவே இல்லையா. அப்பவே போலீஸ் வந்து தடியடி பண்றாங்க அந்த இடத்துல. போலீஸ் தடியடி பண்றது ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைனா, இவனுங்க வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மா அந்த இதுல இது பண்ணிட்டு பிச்சுட்டு உள்ள போறது, ஸ்பீக்கர் மேல ஏறி நிக்கிறது, ஒயர் மேல ஏறி நிக்கிறது, அதெல்லாம் ஆபத்தான இதுல நம்ம டிவிகே சார்புல தான் மின்தடை பண்ண சொன்னாங்கன்னு தமிழக அரசாங்கம் சொல்லுது. இந்த மாதிரி சேஃப்டி இல்ல, அவங்க அங்க ஏறுறாங்க இங்க ஏறுறாங்க, ஜெனரேட்டர் ரூம்குள்ள போறாங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா பிரச்சனை ஆயிரும், நீங்க ஆஃப் பண்ணுங்கன்னு டிவிகே தரப்புல சொல்றாங்க. அரசாங்கம் சொல்லுது. இந்த இடத்துலயே வந்து டிவிகேயோட நிர்வாகிகள் வந்து ஒரு இந்த கலர் சட்டை போட்ட பனியன் கீழே இறங்கு, அதுல இருந்து கீழே இறங்கு, இங்க போவாதன்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனால இவங்க வந்து கரண்ட் கட் பண்ணிருக்காங்கன்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. அந்த கரண்ட் கட் பண்ண உடனே தான் தள்ளுமுள்ளு சம்பவம் வந்திருக்கு இருட்டுக்குள்ள. ஆமா, சும்மா நின்னாலே நம்ம கூட்டத்துல யாரு நம்ம பக்கத்துல நிக்கான்னு தெரியாது. பிள்ளை குட்டியா கூட்டிட்டு வந்திருப்பாங்க, இருட்டுக்குள்ள தேடதானே செய்வாங்க மக்கள். ஏன் நிக்கியா, அப்படி இப்படி எங்க போனா அப்படின்னு தேடுவாங்க. சோ அந்த மாதிரி தள்ளுமுள்ளு ஏற்படும் போது, ஒருத்தங்க மேல ஒருத்தங்க விழும்போது தள்ளும் போது காவல்துறையினர் வந்து அமைதியா இருங்கும் போது அவங்க வந்து நம்ம டிவிக்கு தொண்டர்கள் வந்து பயங்கரமா கத்திருக்காங்க காவல்துறைக்கு அகேன்ஸ்டா. உடனே தடியடி நடத்திருக்காங்க. அதாவது மக்களை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், பப்ளிக் அடக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறை அப்படி பண்ணிருக்கோம் காவல்துறை சொல்றாங்க. டிவிகே சார்பில் என்ன சொல்றாங்க, நாங்க எதுவுமே பண்ணலாம், அவங்க தடியடி நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இது வந்து வேறு தரப்பினருடைய உள்ள வாக்குவாதம். இப்ப வந்து நம்ம நடுநிலையா பேசணும்னா அதுக்குதான் டிவிகேயும் நம்மளோட கவர்மெண்டும் நீதிமன்றத்தோட உதவிய நாடி இருக்கு. இப்ப வந்து வழக்கு போட்டுட்டாங்க. இப்போ இதுல வந்து என்னன்னா, இரு தரப்பினரும் வேற வேற விதமா சொல்றாங்க. இதுல உண்மை என்ன, ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படிங்கறத இப்ப வந்து டிவிகே சார்புல சிபிஐக்கு வேண்டி மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இதே வந்து திமுக சார்புல என்ன இது பண்ணிருக்காங்கன்னா,
ஒரு நபர் ஆணையம் நியமிச்சு இதுல என்ன நடந்தது அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில ஒரு இது ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி ஆணை போட்டிருக்காங்க. அது உண்மைதான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல வந்து எது நடந்தது அப்படிங்கறது நமக்கே தெரியல. உண்மை அதுதான். இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பா இந்த விஷயங்கள் நடந்தது, எப்படி வந்து ஆம்புலன்ஸ் வந்து கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு 20 ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றம் வைக்கிறாங்க. ரெண்டாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எப்படி சம்பவம் நடந்தது 8 to 8:30 இந்த மணி அளவுல, ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி 10 நிமிஷத்துக்குள்ள உள்ள வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள உள்ள வந்தாரு, திருச்சியில இருந்து வரதுக்கே 2 மணி நேரம் ஆகும், ஆனா அவர் எப்படி அரை மணி நேரத்துல வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது மின்வெட்டு எதனால நடந்தது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தடியடி எதுக்கு போலீஸ் நடத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த இடத்துல இந்த ஒரு குறுகலான இடத்தை கொடுத்தது எதுக்காக கொடுத்தாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி தாவைக்கா சார்புல வைக்கிறாங்க. ஆனா திமுக சார்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்தை விட தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்டது வந்து குறுகலான இடம், இந்த இடம் நாங்க கொடுத்ததே அகலமான இடம் தான் அப்படிங்கிறது திமுக சார்புல அவங்க கொடுத்திருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இன்னைக்கு காலையில ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 100 to 150 போலீஸ் இதுக்கு நாங்க அலாட் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த கூட்டம் வந்து நெருக்கடி ஆயிடுச்சு, விஜய் வர்றதுக்கு தாமதம் ஆயிட்டு அவர் வரும்போதே ஒரு 7000 பேரை கூட்டிட்டு வந்தாரு, நாங்க எதிர்பார்த்தது 10,000 பேரு, ஆனா இவங்க வந்ததே 27,000 to 30,000 பேரு. இந்த கூட்டத்தை எங்களால சமாளிக்க முடியாது, எங்களுடைய காவலர்கள் உள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா நாங்க என்ன பண்றது அவங்க கேட்டது. திமுக சார்பில் அவங்க சொன்னது, சாரி திமுகங்கிறத விட ஆளுங்கட்சி சார்பா அவங்க சொன்னது வந்து இதுதான். இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அப்போ இதுல வந்து யார் தரப்புல எப்படி நம்ம ஸ்டாண்டா நிக்கிறது என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் சொல்லட்டுமா, இது வந்து அதாவது விஜய்க்கு வந்து ஃபேன் பேஸ் நிறைய இருக்கு, நிறைய கூட்டம் வரும், இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும், நாங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலும் அது வேற மாதிரி வெடிக்கும். கரெக்டா? எங்க மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு கோடி பிடிப்பாங்க. சோ அதனால ஆளுங்கட்சியால வந்து பெர்மிஷன் கொடுக்காமல இருக்க முடியாது. அதே நேரம் அவங்களால முடிஞ்ச அளவு பண்ணிருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன்னா இதுக்கு மேல போலீஸ் பாதுகாப்பு போட மக்களுக்கே நிக்க இடம் இல்ல, போலீஸ் எங்க போய் நிறுத்துவாங்க? அது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பாப்போம் நம்மளோட நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம், அடுத்த விசாரணைகள் எப்படி எப்படி நடக்குதுன்னு பாப்போம். அது பொறுத்துதான் நம்ம அடுத்த தகவல் வந்தது என்னன்னு மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும். மேடம், அதுவும் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து A1 வந்து மாவட்ட செயலாளர் மேல A1 போட்டிருக்காங்க, ஆமா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது A2 வந்து புஷி ஆனந்தும், A3 வந்து CTR நிர்மல்குமார் அவர்கள் மேலையும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல மற்றும் பலர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோ விஜய் அவர்களையும் ஆதவர்ஜுனா அவர்களையும் சேர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து மற்றும் பலர்னு போட்டிருக்காங்க. ஓகே. எஃப்ஐஆர் பொறுத்தவரை நம்ம வந்து அடிஷனலா ஆட்கள் சேர்க்கலாம், சார்ஜ் ஷீட்லயும் அடிஷனலா ஆட்கள் சேர்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விசாரணை பொறுத்துதான் எல்லாமே. எஃப்ஐஆர்னா என்ன, ஃபர்ஸ்ட் அவங்க விசாரிச்சு போடுறதுதான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆள் சேர்க்கறது அவங்களோட விசாரணையில தான் இருக்கு. அதனால அவங்க மற்றும் பலர்னு குறிப்பிட்டு இருக்காங்க. அதாவது சொல்லாம சொல்லியிருக்காங்க அடுத்து விஜய் உள்ள வருவாரு அப்படின்ட்டு. ஓகே ஓகே ஓகே. சோ இப்போ வந்து தகவல் படி மாவட்ட செயலாளர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் புஷி ஆனந்த வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் சிடிஆர் நிர்மல்குமாரையும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் வந்து அவர் இருக்கிற இடத்தை விட்டு மற்றொரு இடத்துக்கு மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு இப்போ இது வந்து எந்த அளவுக்கு தீவிரத்தை அடைஞ்சு போய்கிட்டு இருக்கு மேடம் இந்த வழக்கு? ஆக்சுவலா இது வந்து இந்த மாதிரி முக்கியமான சென்சிட்டிவான கேசஸ்க்குலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ விஜய் மேலையும் இப்ப எவ்வளவுதான் டிவிக்கு ஆதரவு இருந்தா கூட பொதுமக்களும் பிற கட்சியினரும் விஜய்க்கு வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டா தான் இருக்காங்க. சோ அவங்க வந்து தெரிவிக்கிறது பொதுவா நல்ல விதமா தெரிவிச்சா கூட மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, அதுல பாதி பேர் அகேன்ஸ்டா தானே இருப்பான். சோ அவன் போய் இந்த விஜய் வீட்டுல கல்லெறி இருந்து காலையில ஏதோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருந்தது. அதையும் சொன்னீங்க, நீங்க தமிழ்நாடு மாணவர் சங்கத்துல இருந்து போய் போராட்டம் போயிருக்காங்க. ஆனா அதுலயே ஒரு பையனை எடுத்து இவன் வந்து ஆல்ரெடி திமுகவோட இதுல இருக்கா, இந்த ஐடி விங்ல இருக்கா ஏதோ சொல்லி அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நேத்து பப்ளிக் சார்பா ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்ல, அது அவருமே டிஎம்கேல ஒரு இதா இருக்காரு, ஒரு பொறுப்புல இருக்காருன்னு வந்தது. சோ அது எந்த வகையில உண்மை நமக்கு தெரியல, அடுத்தடுத்து விசாரணையில தான் தெரிய வரும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அவரோட பாதுகாப்புக்காண்டி விஜய் வந்து இடம் மாறி இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் தலைமறைவா இருக்காங்க. ஏன்னா வந்து இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ். சோ இது வந்து பெயில் கிடைக்காது, அடுத்த சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணி தான் அவங்க எடுக்க முடியும்.
ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடலாமான்னு தலைமறைவா ஆயிருக்காங்க. ஆனா வந்து இது எவ்வளவு தூரம் பாசிபிலிட்டிஸ்னு தெரியல. நிச்சயம் அவங்க மாட்டதான் வாய்ப்பு. ஓகே மேடம், இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, காமனா சொல்றது இதுல வந்து தென் தமிழகத்தோட முக்கியமான கூலிப்படைகள்லாம் இறங்கி இருக்காங்க. இது வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா என்னன்னா, இப்போ கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கூலிப்படைகள் கிடையாது. எல்லாமே தொழில் நகரம். ரெண்டாவது கம்யூனிட்டி பேஸ்ட் வந்து பெரிய ஸ்ட்ராங்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பெரிய அளவுல வம்பு தும்புக்கு போவாத ஆட்கள் கோயம்புத்தூர் அந்த சைடுலாம். ஆனா வந்து மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீயா நானா அப்படிங்கறதுல பெரிய ஒரு போராட்டங்கள் இருக்கும். அந்த சைடு கூலிப்படைகளும் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த தென் தமிழகத்தோட கூலிப்படைகள் வந்து இந்த விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது இல்ல, இது சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலயுமே வந்து வருது. இது எந்த அளவுக்கு உண்மை மேடம்? சார், பொதுவா கூலிப்படைனா என்ன? ஒரு ரூபா கொடுத்து அதுக்கு ஏத்தாப்புல அவங்கள தாக்குறதோ கொலை பண்றதோ. இப்போ இங்க நடந்ததும் 41 கொலைன்னு தான் சொல்றாங்க. அப்போ அந்த கூட்டத்துல 1000 பேரு கத்திய கொண்டு ஊடுருவி இருக்கானா அவனை கூலிப்படைன்னு தான் சொல்லுவாங்க. சோ அவங்க எங்க இருந்து வந்தாங்க என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். ஆனா பொது பார்வைக்கு அவங்க வந்து ஒரு கூலிப்படையா தான் தெரியுறாங்க மக்களை பொறுத்தவரை. சோ இன்னைக்கு காலையில ஒரு வழக்கறிஞர் கூட பேட்டி கொடுத்தாரு, 1000 பேரு கத்தியோட உள்ள இறங்கியிருக்கான். அப்போ அவங்கள வந்து கூலிப்படைன்னு தான் மென்ஷன் பண்றாங்க. சோ என்னதான் நீங்க காமன் பீப்புளா இருந்து காசு வாங்கிட்டு செயல்பட்டாலும் அது கூலிப்படை தானே, கூலிக்கு வேலையை பார்க்கிற படை தானே. சோ அதனால அவங்க அந்த டேர்ம் யூஸ் பண்ணிருப்பாங்களா இருக்கும் மீடியா சார்ட்ல. ஆக்சுவலா இப்ப கூலிப்படையை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, கூலிப்படை எல்லாம் ஒரு டார்கெட் அவங்களுக்கு, சரியா? ஒரு இது கொடுப்பாங்க, வந்து வெட்டுவான் கொள்ளுவான், 5 நிமிஷத்துல அந்த இடத்த விட்டு அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். அதான் கூலிப்படை. இது வந்து ஏவல் படை. சோ அது வேற இது வேற. நம்ம வந்து டேர்மை வந்து தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இவங்க வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்க. அது யாரு பண்ண வச்சான்னு தெரியல. அது வந்து தகவல் வந்து வரும் எப்படியும். நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முன்னாடியும் அவர் கூட்டம் போட்டிருக்காரு. அதுதான் எல்லாத்துக்குமே டவுட். இதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரச்சாரம் பண்ணாத ஆளு கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா கூட நம்ம யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீட்டா மக்கள் கோஆபரேட் பண்ணாங்க. அதே மக்கள் தானே இங்கேயும் வராங்க, அதே ரசிகர்கள் தானே இங்கேயும் வராங்க. அப்ப இங்க மட்டும் என்ன ஒரு கலவரம்? கரூர் மட்டும் என்ன மந்திரிச்சு விட்ட ஏரியாவா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சோ அதோட உண்மை தகவல் வந்து விசாரணையில தான் தெரிய வரும். மாண்புமிகு நீதிமன்றம் வந்து இதை வந்து ஒரு நல்ல ஒரு நோக்குல விசாரணை எடுத்து நடத்துவாங்கன்னு எல்லாரும் நம்புவோம். இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல் பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி.